ஸோ அப்போ வந்து இங்கே வந்து இன்கரெக்ட் பாஸ்வேர்டு கொடுக்குறேன், இன்கரெக்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம். நான் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது பார்த்தோன்னா நான் இதை சேவ் பண்ணிட்டு ஒரு டைம் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம எதுவுமே கொடுக்கல, ஸோ அதனால் இன்கரெக்ட் பாஸ்வேர்டு வருது. இப்போ நம்ம பாஸ்வேர்டு கொடுக்கலாம், சீனு அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா இன்கரெக்ட் பாஸ்வேர்டுன்னு வருது. ஏன்னா நம்ம வந்து நம்மளோட பாஸ்வேர்டு வந்து பார்த்தோன்னா அதுக்கு மேட்ச் ஆகலை. ஸோ அதனால் பாஸ் 1 2 3 4 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ சப்மிட் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு ஓகே அப்படின்னு வருது. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட என்கிரிப்ஷன் பாஸ்வேர்டு வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட அதாவது போஸ்ட் மூலிமா வாங்குகிற வேல்யூக்கு ஃபைல் ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணி அதில் இருக்கிறதெல்லாம் படிக்கிறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லும் எழுதுகிறோம். ஸோ அது வந்து பாஸ்வேர்டு கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக இந்த 2 ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். இது வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இங்கே இந்த போஸ்ட்டில் வந்து என்டர் பண்ணலைன்னா என்டர் த பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ நம்ம வந்து எதுக்காக இந்த MD5 பாஸ்வேர்டு வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூசர் நேம் அப்படின்னு வச்சுக்கிறேன், பாஸ்வேர்டு அப்படின்ட்டு. இது பார்த்தோன்னா நம்மளோட டேட்டா பேஸில் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட பேர் வந்து யூசர் நேம் வந்து நான் சீனு வைக்கிறேன், சீனு அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ பாஸ்வேர்டு வந்து பாஸ் 220 அப்படின்னு வைக்கிறேன். அதே மாதிரி மணி அப்படின்னு வைக்கிறேன். இதுக்கு வந்து ஐ லவ் கிரிக்கெட் அப்படின்னு வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் பாஸ்வேர்டு வச்சுருந்தேன் அப்படின்னா இது வந்து நார்மலாக நம்ம பாஸ்வேர்டு வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம வந்து இந்த MD5 யூஸ் பண்ணாத நம்மளோட டேட்டா பேஸில், அதாவது இந்த MD5 யூஸ் பண்ணாத டேரெக்டாக இப்போ பாஸ்வேர்டு மட்டும் நம்ம வாங்கி சேவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட டேட்டா பேஸில் இந்த மாதிரி வந்து சேவ் ஆகிருக்கும். யாராச்சும் நம்மளோட டேட்டா பேஸை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டைமில் ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா பேஸை யாராச்சும் ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அங்கே காட்டின்னுக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் காப்பி பண்ணிட்டு போய் நம்மளோட லாகின் சிஸ்டத்தில் வந்து அவங்க பேர் போட்டு ஈஸியாக லாகின் பண்ணிடுவாங்க. இதுவே நம்ம MD5 யூஸ் பண்ணோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா இதுவே நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், காப்பி பண்ணிட்டு இப்போ சீனுன்ற நேமுக்கு இந்த மாதிரி பாஸ்வேர்டு வந்து செட் ஆகிருந்துச்சி அப்படின்னா இது அவங்க எடுத்துகிட்டு போய் இந்த யூசர் நேம் கொடுத்துட்டு இது கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு செட் ஆகாது. ஏன்னா இந்த இதை வந்து ஒன் வே, இந்த MD5ன்றது ஒன் வே என்கிரிப்ஷன் மெத்தடு. ஸோ எந்த வழியாலையும் இது மறுபடியும் டீக்ரிப்ட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் சொல்லலாம், அதாவது இப்போது ஏன்னா நான் கீழே வந்துடுறேன், ஏன்னா அதுக்கான வேல்யூ 1 இருக்கும். அதேமாதிரி பினா 2, அதேமாதிரி சட் அப்படின்றது வந்து 26. ஸோ அந்த ஆர்டர் படி நம்ம வந்து எடுத்து போட்டோம் அப்படின்னா, இப்போ ஏபி செட் அப்படின்னு ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 1 to 26 இப்படின்னு போட்டால் நம்மளுக்கு பாஸ்வேர்டு வந்து அக்செப்ட் ஆகிரும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. அந்த மாதிரிலாம் எந்த மெத்தடுமே இதுக்கு வந்து நம்மளுக்கு செட் ஆகவே ஆகாது. ஸோ இது வந்து ஒரு வழியில் மட்டும்தான் பாஸ்வேர்டு வந்து செட் ஆகும். இந்த மாதிரி போடும்போது நம்ம டேட்டா பேஸ்லேயே ஹேக் பண்ணி நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் பாஸ்வேர்டு பார்த்தாங்க அப்படின்னா அது வந்து அவங்களால இதை வந்து டீக்ரிப்ட் பண்ண முடியாது. அதாவது நம்ம பாஸ்வேர்டு என்னன்றது நம்மளோட மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி MD5 என்கிரிப்ஷன் மெத்தடில் சேவ் பண்ணியிருந்தா அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க இந்த MD5 வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்ட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட்டுக்கு வரவங்களோட டேட்டா பேஸு அவங்க இப்போ ஹோஸ்ட் பண்ணுற வெப்சைட்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளோட சர்வர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்களும் உங்கள் வெப்சைட்டுக்கு வரவங்களோட பாதுகாப்பை வந்து இது மூலமாக உறுதிப்படுத்தலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.